ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலே வந்து மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மசாலா தூள், கரம் மசாலா தூள், அதாவது வந்து நம்ம பிரியாணிக்கு லைக் எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாம் வறுவல் ஐட்டம் இது மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்குறோம் இன்றைக்கி. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து நாங்கள் மிஷினில் வந்து அரைக்கி கொடுக்க வந்திருக்கோம். ஸோ மல்லித்தூளுக்கு வந்து வெறும் மல்லி எத்தனை கிலோமா? 1 கிலோ மல்லி, சும்மா கொஞ்சமாக கையில் அள்ளிட்டு ஒரு 10 கிராம் 20 கிராம் அளவுக்கு வரமிளகா, அப்புறம் வந்து சும்மா ஒரு 10 கிராம் 20 கிராம் அளவுக்கு கருவேப்பிலையும் வரமிளகாவையும் நல்லா லேசாக வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். வெறும் எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டியில் வந்துட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த மல்லி வந்து நல்லா கொதிக்கிற வெயிலில் வந்து நல்லா கீழே துணியை போட்டோ இல்லை பேப்பர் போட்டோ நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே போய் மிஷினில் கொடுத்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்தால் நமக்கு மல்லித்தூள் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் எங்களோட ஹோம்மேடு மல்லித்தூள், கொத்தமல்லி தூள். இது எல்லா விதமான நான்வெஜ் ஐட்டமுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். மசாலா தூளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 கிலோ மிளகா இருக்குது. ஸோ மிஷினை வச்சு செக் பண்ணியாச்சு. 1 கிலோ வரமிளகா. இந்த மிளகா வந்து நல்லா வெயிலில், கொதிக்கிற வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து இதில் என்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா தூளுக்கு 1 கிலோ மிளகாத்தூளுக்கு வந்துட்டு 200 கிராம் ஜீரகம், 200 கிராம் சோம்பு, 100 கிராம் மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். கூட வந்து மஞ்சக்கிழங்கு வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கோம். பட்டை ஒரு 50 கிராம்பு, கிராம்பு ஒரு 50 கிராம்பு, இலை வந்து ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கிட்டால் போதும். கசகசா வந்து 50 கிராம்பு, ஏலக்காய் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு சேர்த்துருக்கோம். இதில் வந்து ஜாதிக்காய் வந்து 2 சேர்த்துக்கிட்டா போதும். ஒன்றே வந்து 8 ரூபாவோ என்னமோ வரும். ஸோ அதனால் வந்து ஜாதிக்காய் 2 சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கல்பாசிப்பூ 20 கிராமா, கல்பாசிப்பூ வந்து 20 கிராமு, அப்புறம் வந்து அன்னாசி மொக்கு வந்து 20 கிராம். இவ்வளோதான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அது வேணால் செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கையில் எடுத்து அளவு அளந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி அளவெல்லாம் அளக்கலை, ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணுன்ற அந்த யோசனை இல்லை, டக்குன்னு சரி காட்டிடலாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இதுதான் வந்து எங்கள் வீட்டில் அரைக்கக்கூடிய மசாலா தூள், நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே இந்த ஸ்டார் இதுக்கு பேர் தான் அன்னாசி மொக்கு, ஸ்டார் அனைஸ்ன்னு நம்ம போடுவோம்ல அது. ஸோ இதை நம்ம போட்டோம்னா நம்ம எதுவுமே நம்ம தாளிக்கவே தேவையில்லை. ஸோ இதுவே சூப்பராக வந்து நமக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதில் வந்துட்டு நான் வந்து சுருள் பட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சாதா பட்டை கூட சேர்த்துக்கலாம். இந்த சுருள் பட்டை வந்து நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி சுருள் பட்டை வாங்கி நாங்கள் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிஷினில் போய் கொடுக்க போகிறோம். மிஷினில் போயிட்டு நல்லா வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சது அவங்களே வந்து கொஞ்சம் காய வச்சு தருவாங்க. நம்மளும் வீட்டில் வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டா ரொம்ப நாளைக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அமேசான்லேருந்து சில காயின் பர்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்பால் ஹேட் மாதிரி ஒரு காயின் பர்ஸ். இது ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பர்பிள் கலர் நான் வாங்கியிருக்கேன். இதில் ரெட், எல்லோ அது மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஹேண்டில் நல்லாயிருக்கு. இது நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால தான் அப்படி அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து நம்ம காயின்ஸ் மட்டும் இல்லை, நம்மளோட இயர்ஃபோன்ஸ், அப்புறம் வந்து சில கீஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கீ செயினை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வெளியில் நம்ம எடுத்துகிட்டு போட்டோம்னா எல்லாருமே நம்மளை தான் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப லுக்காக அழகாக ப்ரிட்டியாக ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான யூனிக் காயின் பர்ஸ்லாம் நிறைய அமேசானில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சிலிக்கான் மெட்டீரியலில் நல்லா ஹைலி டியூரபிளாக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது லைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுக்கெல்லாம் வந்து ஒட்டிடும் சீக்கிரமாக. அந்த மாதிரியான கலர்ஸ் தான் இது. பட் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா வந்து வாட்டர் ப்ரூஃப், அதனால் நம்ம நல்லாவே வந்து கழுவி ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலாக ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்குது.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெதர் பர்ஸ் மாதிரி, ஆனால் இது ஒரிஜினல் லெதர் கிடையாது, சும்மா லெதர் பர்ஸ் மாதிரி ஒரு காயின் பர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பணம் வச்சு கொஞ்சமாக அமௌண்ட் கொண்டு போகிறோம்னா நம்ம அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கம்மியான அமௌண்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு சில கார்ட்ஸ்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஸாக, ரொம்ப குட்டியான ஒரு பர்ஸாக நம்ம பேக்கெட்டில் ஜீன்ஸ்லாம் போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பேக்கெட்டில் வைக்கிற மாதிரியான ஒரு பர்ஸ் நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ருபீஸ்க்கு கம்மியாக தான். பட் ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு கேட் டைப்பில் வந்து ஒரு பர்ஸை, ஒரு க்ரே கலரில். இதுலேயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து க்ரே கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொங்க விட்டுருக்காங்கல்ல, ஸோ அது ரொம்பவே அழகாக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு லுக் கொடுக்குது இந்த ஒரு பர்ஸ்க்கே. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்னதான ஒரு அமௌண்ட்டு, ஒரு 50 100 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி இயர்ஃபோன் வச்சுக்கலாம், காயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ காயின்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஜிப்புக்குள்ளே தான் போட முடியும், கீழே உள்ளுக்குள்ளே போட முடியாது. இந்த ஒரு பர்ஸில் வந்து என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஜிப்பு குவாலிட்டி வந்து நல்லாவே இல்லை. ஸோ வெளி ஜிப்பும் சரி உள் ஜிப்பும் சரி அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக தெரியல. மற்றபடி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. அண்ட் எங்கேயாவது ரொம்ப ரேராக நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம போட்டு போய்க்கலாம். ஏன்னா வந்து பர்ஸோட ஜிப் வந்து குவாலிட்டி வைஸ் எனக்கு பிடிக்கல. பட் ஆனால் அதில் தொங்குறது அண்ட் அந்த பர்ஸோட லுக்கு இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்தது அப்படி இருக்குதோ என்னமோ தெரியல. பட் ஆனால் வந்து ஜிப்போட குவாலிட்டி மட்டும்தான் பிடிக்கல. மற்றபடி வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்குது, குட்டி உண்டாக இருக்குல்ல. ஸோ கேட் டைப்பில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி காலத்தில் இருக்கக்கூடிய பர்ஸ் தான். இது என்ன தான் நம்ம பார்க்குறதுக்கு இன்றைக்கி ட்ரெண்டாக இருந்தாலுமே இதை ஓப்பன் பண்ணதுமே நம்ம பாட்டி காலத்து ஞாபகம் போயிடுது. ஏன்னா அந்த ஜிப்போட ஓப்பன் டைப் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பாட்டிலாம் வந்து சுருக்கு பை வச்சுருப்பாங்களா, அந்த சுருக்கு பை எப்படி ஓப்பன் பண்ணுவாங்களோ அந்த டைப்பில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்த டைப்பு. பட் ஆனால் இந்த மாதிரி லைக் எமோஜிஸ் மாதிரி வந்து டைப்பில் வந்து புதுசாக இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் எமோஜிஸ்லேயே வந்து சிலிக்கான் டைப்பில் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் சார் உங்கள்கிட்ட காட்டினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இதில் வந்து அதிகப்படியான காயின்ஸ் வைக்க முடியலனாலும் ஓரளவுக்கு காயின்ஸ் ஒரு 10 20 அது மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் வந்து நம்ம இயர்ஃபோன்ஸ் வச்சுக்கலாம், கீஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு பர்ஸ்குள்ளே இல்லை ஹேண்ட்பேக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் 4 எமோஜி காட்டியிருந்தாங்க, ஆனால் எனக்கு வந்தது 3 எமோஜி தான் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் தான் எனக்கு வந்து மைனஸாக தோணுது தவிர மற்றபடி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதோட கலர் வந்து எமோஜி, ஸோ இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ப்ளஸ் அந்த சிலிக்கான் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹைலி டியூரபிளாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கும் பிடிக்கும், நீங்கள் டச் பண்ணும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்கை கிளிக் பண்ணி ஓடி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 250 ரூபாய்க்கு கம்மியாக இவ்வளோ பர்ஸ்க்கு நமக்கு கிடைக்கிது. ஸோ 4க்கு எனக்கு 3 மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அது ஒன்று தான் மைனஸ், மற்றபடி வந்து எனக்கு இதோட குவாலிட்டியில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் ஆன் ஸ்மைலிங். டாடா, பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.